போன வகுப்புல வந்து மௌசூஃப் சிஃபத்து அது நஅத்து வ மன்ஊத் வர்ணிக்கக்கூடிய பொருள், அதை வர்ணிக்கிறதுக்கான பேர் வந்து பேரை பற்றி பார்த்தோம். அதுல வந்து நம்ம எல்லாரும் என்ன ஒரு ஆண்பால் ஒருமையாக இருந்தா மௌசூஃப் ஆண்பால் ஒருமையாக இருந்தால் சிஃபத்தும் ஆண்பால் ஒருமையாக இருக்கும். அது இருமையா இருந்தா இதுவும் இருமையா இருக்கும். மௌசூஃப் தான் வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் தான் வரும். அந்த வர்ணிப்பதற்கான வார்த்தை வந்து இரண்டாவது வரும்னு சொல்லி பார்த்தோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப மரம் அழகியது அப்படின்னா நம்ம எப்படி சொல்லணும்? மரம் அழகியது. இது வந்து முபுத்ததா ஹபரா அல்லது மௌசூஃப் சிஃபத்தா? இது வந்து முபத்ததா ஹபர். என்னம்மா? முபத்ததா ஹபர். முபத்ததா ஹபர். அப்ப எப்படி சொல்லணும்? மரம் அழகியது எப்படி சொல்லுவோம் நம்ம? அஸ்ஸஜரத்து ஜமீலு. ஜமீலு. அப்புறம் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல என்னால. அஷ்ஷஜரத்து ஜமீலு. அஷ்ஷஜரத்து தாதமத்து அஸ்ஸஜரத்து ஜமீலு. ஜமீலத்துன் பெண்பாலா வந்திருக்குல்ல? ஜமீலத்துன். ஆமா, ஜமீலத்துன். அஷ்ஷஜரத்து ஜமீலத்துன். ஓகே. அழகிய மரம் எப்படி சொல்வீங்க? அஷ்ஷஜரத்துல் ஜமீலத்து. அஷ்ஷஜரத்துல் ஜமீலத்து. ஓகே. அப்ப அழகிய மரம் அப்படின்ற வரும்போது அப்ப இந்த மாதிரி மாறி அப்ப இது ஒருமை இருமை பன்மை எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இருமை பத்தி பார்த்தோம். இரண்டு மரங்கள் அழகாக உள்ளது. அஃப்ராக்கா ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல என்னால. இரண்டு மரங்கள் அழகாக உள்ளது. அஷ்ஷஜரத்தானி ஜமீலத்தானி. அப்ப அழகான இரண்டு மரங்கள். அஷ்ஷஜரத்தானில் ஜமீலத்தானி. அஷ்ஷஜரத்தானில் ஜமீலத்தானி. அது அலிஃப்லாம் தான், இதுவும் அலிஃப்லாம் பெற்றோம். ஓகே. இப்ப மௌசூஃப் சிஃபத் வந்து ஃபர்ஸ்ட் மாரிஃபா நக்கீரா பார்த்தோம். அது எல்லாருக்கும் கிளியர் தானே? மாரிஃபா நக்கீரா அது அலிஃப்லாம் பெற்று வரும்போது இதுவும் அலிஃப்லாம் பெற்றதாக வரும். அது அலிஃப்லாம் இல்லாத போது நக்கீரா வரும்போது இதுவும் அலிஃப்லாம் இல்லாத ஒரு நக்கீராவாக வரும். இதுல வந்து எல்லாரும் பார்த்தோம். எக்ஸாம்பிள் பாத்துங்க. கிதாபுன் ஜதீதுன் புதிய புத்தகம். அது அலிஃப்லாம் பெறல, அதனால இதுவும் அலிஃப்லாம் பெறல. மௌசூஃப் எப்பயும் ஃபர்ஸ்ட் வர்றது மௌசூஃப் தான் முதலாவது வரும். இப்ப பாருங்க, ஜதீதுன்னா புதியது அப்படின்னு அர்த்தம். இப்ப சட்டை புதியது, இது வந்து நக்கீராவா சொல்லுங்க. சட்டை புதியது. நக்கீராவாக சொல்லுங்க. நக்கீரா. சட்டை புதியது. நக்கீராவா சொல்லுங்க. நக்கீரா என்பது அலிஃப்லாம் பெற்றதாக வராது. மாரிஃபா தான் அலிஃப்லாம் பெற்றதாக வரும். நக்கீரா என்பது ஒரு பொது பெயர். கமீசுன் ஜதீதுன். இப்படி இந்த கிதாபுன் ஜதீதுன் மாதிரி கமீசுன் ஜதீதுன். ஓகே. இப்ப இத மாரிஃபாவா சொல்லுங்க. சட்டை புதிய சட்டை. அல் கமீசுன் அல் ஜதீதுன். சொன்னா அல் கமீசுல் ஜதீதுன். அல் ஜதீது அல் கமீசுல் ஜதீது புதிய சட்டை. ஓகே. அப்ப இதான் நக்கீரா இன்னும் கிளியர் ஆகலையா? நக்கீரா என்பது அலிஃப்லாம் பெறாமல் வரும் பொது பெயரு. கிதாபுன் அப்படின்னா ஒரு புத்தகம். அதான் ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னா ஒரு நக்கீரா பொது பெயர். நிறைய புத்தகங்கள் இருக்குது, அத நீங்க ஒரு புத்தகம்னா எதுனே குறிப்பிடாம சொல்றீங்க, அது பொது பெயர். நக்கீரா அலிஃப்லாம் பெறாத ஒரு இஸ்மு, அது நக்கீராவாக தான் இருக்கும். சரிங்களா? என்னோட வீட்டுல கதவு இருக்கு, என் வீட்டுல கதவு இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க நம்மளுடைய வீட்டுல இங்க எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டுக்கே 4-5 கதவு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து கதவு இருக்குது அப்படின்னா நீங்க எந்த கதவை சொல்றீங்கன்னு தெரியல. அப்ப அது ஒரு பொது பெயராகிறது. என்கிட்ட ஆடை இருக்கிறது, என்னிடம் ஆடை உள்ளது அப்படின்னா அது நம்ம கிட்ட நிறைய ட்ரெஸ் இருக்கும். நம்ம ஒரு 5-6 ட்ரெஸ் வச்சிருப்போம், 7 ட்ரெஸ், 10 ட்ரெஸ் வச்சிருப்போம். என்கிட்ட ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு என்ன சொல்றீங்க? பொதுவா சொல்றீங்க.
ட்ரெஸ் இருக்கு. அதே மாதிரி அப்ப தமிழ்ல இப்படிதான். இதே நீங்க வந்து குறிப்பிட்டு எப்படி சொல்லுவீங்க? என்கிட்ட இருக்கிற அந்த ட்ரெஸ் புதுசா இருக்குல்ல, என்கிட்ட இருக்க பெருநாளுக்கு வாங்கின அந்த ட்ரெஸ் குறிப்பிட்டு சொல்றீங்க. அதான் மாரிஃபா. என்னிடம் ஆடை உள்ளது என்பது நக்கீரா, பொதுவா சொல்றீங்க. அது அலிஃப்லாம் பெறாது, நக்கீரா பொது பெயர். என்னிடம் உள்ள இந்த ஆடை அப்படின்னு அந்த சொல்லி ஆடை சொல்லும் இந்த போது ஆடை வந்து அலிஃப்லாம் அலிஃப்லாம் பேர். அலிஃப்லாம் வந்து பெற்றுடும். சரிங்களா? அது வந்து மாரிஃபாவாக மாறுது. ஓகே, அப்ப செகண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் அததாக வந்து மௌசூஃப் சிஃபத்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. வலதுன் சாலிஹுன், ஒரு சிறுவன், சிறிய சிறுவன். சரிங்களா? அதாவது நல்ல சிறுவன், நல்ல சிறுவன். வலதுன் சாலிஹுன், நல்ல சாலிகான சிறுவன். பையன். சரிங்களா? சாலிஹான சிறுவன். அவ்வளவுதான். இதே இது சிறுவன் சாலிஹானவன் எப்படி மாத்துவோம் நம்ம? சிறுவன் சாலிஹானவன். சிறுவன் சாலிஹானவன் என்று வரும்போது அது முப்ததா ஹபராக மாறிடுது. சரிங்களா? முப்ததா ஹபராக சிறுவன் சாலிஹாக சிறுவன் நல்லவனாக இருக்கின்றான் என்பது முப்ததா ஹபராக இது. நல்ல சிறுவன், அதாவது உங்களுக்கே ஒரு இது தெரியும். சில பேர் வந்து இதுல ஒரு சந்தேகத்திலே இருக்கீங்க, முப்ததா ஹபரையும் மௌசூஃப் சிஃபத்தையும் எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகமா இருக்குது. அதாவது நீங்க ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாம நீங்க சொல்றது முப்ததா ஹபர். சரிங்களா? என்ன சொல்றது, வானம் அழகா இருக்கு அல்லது பூமி விசாலமா இருக்கு அப்படி சொல்லும் போது அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்காது. ஒரு சென்டென்ஸா நீங்க சொல்றீங்க, ஆடை ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படி. ஆனா சூப்பரான ட்ரெஸ், அழகான வானம், நல்ல விசாலமான பூமி அப்படி சொல்லும் போது நீங்க உள்ளார்ந்த மனசு அப்படியே பொங்கி சந்தோஷமா சொல்றீங்க. அதுதான் மௌசூஃப் சிஃபத்து. சரிங்களா? சிறுவன் நல்லவன் அப்படி சொல்லும் போது சும்மா ஒரு இதா சொல்றீங்க, ஒரு மன திருப்தி இல்லாமையோ அல்லது வந்து ஒரு மேலோட்டமாவோ. சிறுவன் நல்லவன். இப்ப நல்ல சிறுவன். இப்ப நம்ம யார்ட்டையாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சொல்றீங்க, வந்து தோசை நல்லா இருக்கு அப்படின்றத விட சூப்பரான தோசை, டேஸ்டான தோசைன்னு சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் மௌசூஃப் சிஃபத். நம்மள இருந்தே கொண்டு வருவோம். சரிங்களா? சமையல், சூப்பரான சமையல் சொல்லும் போது மௌசூஃப் சிஃபத் ஆயிருது. சமையல் சூப்பராக இருக்கு அப்படி சொல்லும் போது அது முபத்ததா ஹபராக மாறுது. சரிங்களா? இதுதான் வித்தியாசம். அழகான ட்ரெஸ் அப்படின்னு நீங்க மிகைப்படுத்தி சொல்லும் போது அது மௌசூஃப் சிஃபத்தாக மாறுது. ட்ரெஸ் அழகா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு இதா சொல்லும் போது அது முபத்ததா ஹபராக மாறுது. இப்ப புரியுதா முபத்ததா ஹபருக்குள்ள வித்தியாசம்? முபத்ததா ஹபரும் மௌசூஃப் சிஃபத்துக்குள்ள வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? புரியுது உஸ்தாதா. சரி. இப்போ இன்ஷால்லா இப்போ நீங்க தான் சென்டென்ஸ் மேக் பண்ண போறீங்க. அதே போல வலதானி சாலிஹானி, நல்ல 2 சிறுவர்கள். சரிங்களா? அதே போல பன்மைக்கும், சரிங்களா, பன்மையாக வரும் பொழுது முபத்ததா வந்து பன்மையாக வரும் பொழுது மௌசூஃப் வந்து பன்மையாக வரும் பொழுது ஹபரும் பன்மையாக தான் வரும், சிஃபத்தும் பன்மையா தான் வரும். இப்போ உலாயிக்க நமக்கு எல்லாருக்குமே தெரியாது. இஸ்முல் இஷாரால பார்த்தோம். உலாயிக்க என்பது பன்மையை குறிக்கக்கூடிய சொல்லு. சரிங்களா? அப்ப உலாயிக்க அவுலாது, சிறுவர்கள். இந்த சிறுவர்கள் நம்ம அதுல உங்களுக்கு குழப்புச்சு அப்படின்னா நம்ம இதுல உள்ளது பார்ப்போம். அவுலாதுன் சாலிஹூன. அவுலாதுன்னா என்னது? சிறுவர்கள். வலதுன் என்பது ஒருமை, அதனுடைய பன்மை அவுலாதுன். சிறுவர்கள் நல்லவர்கள். அவுலாது சாலிஹூன, சிறுவர்கள் நல்லவர்கள் என்பது குறிக்குது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து நம்ம பார்க்கல இந்த பாடம், நம்ம இன்னைக்கு புதுசா பார்ப்போம். இப்ப உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப மௌசூஃப் சிஃபத்தையும் முபத்ததா ஹபரையும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. யாராபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை வந்து நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அந்த யாராபுன்ற பாடத்துலதான் ஃபியல், ஃபாயில், மஃபுல், ஹர்ஃபுல் ஜார், மஜ்ரூர் எல்லாம் படிச்சிருப்போம். அப்ப அது எப்படி இந்த சென்டென்ஸ்ல, அதாவது மௌசூஃப் சிஃபத்துல வந்து எப்படி ஆட் பண்றது பார்க்க போறோம். இப்ப வலதுன் சாலிஹுன் சொல்லி ஒருமையா வந்திருக்கு, ஒருமையாகவும் வந்திருக்கு, ஆண்பாலாகவும் வந்திருக்கு. வலதானி சாலிஹானி, அவுலாதுன் சாலிஹூன எல்லாம் பன்மையா ஒருமையா இருமையா வந்திருக்கு. சரிங்களா? அடுத்ததாக ஃபத்தஹ்ன்னு சொல்லி ஒரு குறி நம்ம படிச்சிருப்போம்.
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபத்தஹ்னா மேல போடுறது. ஃபாயில் வந்து மஃபூல் வந்து எப்பயுமே ஃபத்தஹ் தன்வீன் தான் பெறும். மஃபூல் தான் மன்சூப் நசபு செய்யப்பட்டதுன்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடி பாடத்துல இதை நம்ம படிச்சிருப்போம். அது சில பேருக்கு ஞாபகம் இருக்கான்றது எனக்கு தெரியல. சரிங்களா? அப்ப ஃபத்தஹாக வரும்போது வலதன் சாலிஹன் அது ஃபத்தஹ் பெற்றா இதுவும் ஃபத்தஹ் தான் பெறும். அடுத்து 2 உள்ளது வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஃபுல் சென்டென்ஸ். இன்ஷால்லா இதுக்கு அப்புறமும் நம்ம அட்வான்ஸா நம்ம பார்ப்போம் அப்படின்னா நான் ஃபுல் சென்டென்ஸ் உங்களுக்கு மேக் பண்ணி காட்டுறேன். அடுத்து வலதின் சாலிஹின் இது கசர் தன்வீன் பெறும்பொழுது இதுவும் கசர் தன்வீன் தான் பெறும். ஓகே, இன்னைக்கு யாராவது சென்டென்ஸ் சொல்லுங்க. நம்ம நேத்து மேக் பண்ண மாதிரி இன்னைக்கு இன்ஷால்லா மேக் பண்ணுவோம். சென்டென்ஸ் யாராவது சொல்லுங்க. அழகிய சைக்கிள். மேக் பண்ணுங்க நீங்களே. சைக்கிளுக்கு தர்ராஜத்து தானே உஸ்தாதா? ஆமா, தர்ராஜத்துன். அல் தர்ராஜத்துல் ஜமீலத்து. அத்தர்ராஜத்துல் ஜமீலத்து அது ஜமீலத்து. பெண்பாலா இருக்கனால இதுவும் பெண்பாலா போட்டிருக்கீங்க. அப்படிதானே? ஆ சரி. வேற யாராவது மேக் பண்றீங்களா? அல்லது தமிழ்ல சொல்லுங்க, நம்ம அரபில மேக் பண்ணுவோம். தானி சொகைரதானி. புரியல, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? செய்யாரதானிக்கா செய்யாரத்தானி. இப்படியா மேக் பண்ணிருக்கீங்க? மாஷா அல்லாஹ். செய்யாரத்தானி சொகைரதானி. சாஜிதா சிஸ்டரா? எஸ் மா. மாஷா அல்லாஹ். சரி சரி சரி. செய்யாரத்தானி ஜமீலத்தானி. ஓகே, வேற யாராவது? தமிழ்ல கூட சொல்லுங்க, நம்ம அரபில மேக் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. என்னாச்சுமா? இனிப்பான ஆரஞ்சு பழம். ஆரஞ்சுக்கு என்னது? புர்த்துகாலும். புர்த்துகாலும்னா ஆரஞ்சு. இனிப்பானதுக்கு லசீதும்னா லதீதுன் சுவையானது. சொல்லுங்க. ஓகே. அல் புர்த்துகாலுல் லசீது. அல் புர்த்துகாலுல் லசீது. அல் புர்த்துகாலுல் லதீது. லசீது. ஓகே. வேற உயரமான மாணவன். உயரமான மாணவன். அல் துவீலுல் துவாலிபு. அல் துவீலுல் துவாலிபு. அல் தொவில் எப்படி ஃபர்ஸ்ட் வரும்? அத்தாலிபு அல் வல அத்வாலிபு அத்தாலிபு 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 தொவீலு. மௌசூஃப வந்து ஃபர்ஸ்ட் போடணும். வர்ணிக்கப்படக்கூடிய பொருள் எதுவோ அதான் ஃபர்ஸ்ட் போடணும். வர்ணிக்கப்பட்டதை பின்னாடிதான் போடணும். அல் வலதுல் சகீருன். அல் வலது சொகீரு சிறிய சிறுவன். சரி, இது அப்படியே புத்தக கபரா மாத்துங்க. தாயிரும் சகீரும். சிறிய பறவை. தாயிரும் சகீரும் வரும். சிறிய பறவை. மாஷா அல்லாஹ். தாயிரும் சகீரும். இது அல் வச்சோம்னா அத்தாயிரு சகீருன் அப்படி. சிறந்த கதை சொன்னா பாபுன் மஃப்தூஹுன். அல் பாபு மஃப்தூஹுன். ஒருத்தர்.
கர்ப்பதானி இருமையை வச்சு இருமையை வச்சு சொல்லுங்க. இருமையை வச்சு இருமையை வச்சு சொல்லுங்க. இருமை கர்ப்பதானி அல் அல் குர்ஃபத்தானி அல் கபீரதானி அல் தொஃப்லானி சகீரதானி இரண்டு மாணவர்கள் சிறியவர்கள். அல் தொஃப்லானி சகீரதானி அல் மனாரிதானி தவீலதானி நீண்ட இரு மணராக்கள். சகீரத்தானினா சின்னதான அர்த்தம். சிறியது. சரி, ஓகே. அப்ப இந்த பாட்டை யானி தவியானி ஷஜரத்தானி கசீரத்தானி கசீரத்தானி குட்டையாக இருக்கிறது. மரங்கள் குட்டையாக இருக்கிறது. ஓகே, அப்போ உங்களுக்கு சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம வந்து நஹுவ பாடத்துல ஃபர்ஸ்ட் என்ன படிச்சோம்? ஃபர்ஸ்ட் வந்து கலிமால இஸ்முடைய வகைகள்ல வந்து முதக்கர் முஅன்னஸ் பாலினம் அறிதல் பத்தி பார்த்தோம். அப்புறம் அததுன்னு சொல்லக்கூடிய இருமையாக ஒரு பேரு பன்மையாக வரும்பொழுது இஸ்முக்கள் வந்து எப்படி வரும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்ததாக வந்து யாராபு பத்தின பாடங்கள் வந்து பார்த்தோம். அடுத்து இஸ்முல் இஷாரா வந்து பார்த்தோம். அடுத்து முபத்ததா ஹபர் பார்த்தோம். முலாஃப் இலைஹி, மௌசூஃப், சிஃபத் இதெல்லாம் பார்த்திருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? ஏன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் நஹ்வ வந்து இப்ப நம்ம முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து சர்ஃபுக்கு வந்து போகணும். டவுட் ஏதாவது இருந்தா கூட நீங்க என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் நம்ம குரூப் இருக்கு. நம்ம குரூப்ல வந்து நீங்க கண்டிப்பா கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி, அடுத்ததாக நம்ம வந்து பார்க்குற பாடம் வந்து அல்-லமாயிர். சரிங்களா? இந்த இதுமே ஒரு சில பேருக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. லமீர் வந்து ஹுவ, ஹுமா, ஹும் அப்படின்ட்டு ஒரு மனிதனுடைய பிரதிபெயர் சொல். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பிரதிபெயர் சொல். சரிங்களா? அதாவது நம்ம இங்கிலீஷ்ல பாத்தீங்க இப்ப நம்ம தமிழ்ல வந்து ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பேரை வச்சு முஹம்மது நல்லவனாக இருக்கின்றான், முஹம்மது சிறப்புக்குரியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுட்டீங்க அப்படின்னா திருப்பி இந்த பேரை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. முஹம்மது நல்லவனாக இருக்கின்றான், அவன் தனது குடும்பத்தை சிறந்த முறையில் பார்த்துக் கொள்கின்றான், அவன் என்ன சொல்றது ஹதீஜா என்கின்ற பெண்ணை திருமணம் செய்தான் அப்படி சொல்லிட்டு வரும்போது முஹம்மது இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பாத்துட்டோம். முஹம்மது என்ன செஞ்சாங்க? நபித்துவத்தை அல்லாஹ் கொடுத்தான். பிறகு அவர்கள் கைஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடம் வந்து என்னை போற்றும்படி கூறினார்கள். கைஜா ரலியல்லாஹு போற்றி அவர்களை வரக்காவிடம் அழைத்து சென்றார்கள். அப்படின்றப்ப அவர்கள் அல்லது அவன் அவள் அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி ரிப்பீட் சென்டென்ஸ்ல வந்து அப்படிதான் குறிப்போம் தவிர அவங்க பேரை வந்து நம்ம சொல்ல மாட்டோம். அப்படிதானே? பேரை வந்து நம்ம அவங்க பேரை சொல்ல மாட்டோம். அது அரபில படிக்கிறது தான் லமீர் அப்படி சொல்லி நம்ம பாக்குறோம். சரிங்களா? லமீர் வந்து 2 வகையாக இருக்குது. ஒண்ணு லமீருல் முத்தசில். லமீருல் முத்தசில்னா இணைந்து வரக்கூடிய லமீர் என்றும், லமீருல் முன்ஃபசில் அப்படின்னா பிரிந்து வரக்கூடிய லமீர் என்றும் படிக்கிறோம். நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு புரியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புரியாத மாதிரி தான் இருக்கும். நம்ம போக போக இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இந்த லமீர் பாத்தீங்க அப்படின்னா லமீருல்
முத்தசில் லமீருல் முன்ஃபசில். சரிங்களா, இது பிரிந்து வரக்கூடிய லமீர் அப்படி சொல்றாங்க. ஹுவ அப்படின்னா முஃப்ரத். மேல பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல டார்க்கா இருக்கிறது முஃப்ரத், முசன்னா, ஜம்மா. முஃப்ரத் என்றால் ஒருமை என்ற அர்த்தம், முசன்னானா இருமை, ஜம்மா அப்படின்னா பன்மை. ரைட் சைடு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காயிப். காயிப் அப்படின்னா படர்கை, அதாவது மூன்றாவது உள்ள ஒரு ஆளை வந்து குறிக்கிறது தான் காயிப். அடுத்து கீழே உள்ளது முஹாத்தப் அல்லது அல் ஹாலிர். ஹாலிர்னு வச்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து அரபுல வந்து ஹாலிர் தான் சொல்லுவாங்க. ஹாலிர் தனக்கு முன்னிலையாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை குறிக்கிறது ஹாலிர். அடுத்ததாக முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிம் என்பது தன்னிலை, தன்னை குறிக்கக்கூடியது. நம்ம கூட முலாஃப் இலைகளை வந்து அது ஒரு யா வரும். கலமி என்னுடைய பேனா, ஷஜரத்தி என்னுடைய மரம், கமீசி என்னுடைய சட்டை, என்னுடையன்னு வரும்போது யா, அந்த யாவதும் யாவுல் முத்தக்கல்லிம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதான் முத்தக்கல்லிம் அப்படின்னா தன்னிலை வந்து குறிக்கிறது. சரிங்களா, இப்ப நீங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லா பாடமும் ஓரளவுக்கு டச் பண்ணிட்டோம். நம்ம கிராமர்ல வந்து எல்லா பாடமும் பார்த்தாச்சு. இப்ப வந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள்ல வந்து ஒரு பேராகிராஃபே நீங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 லைன் 3 லைன் நீங்க எழுதுவீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். இப்போ முஹம்மது வீட்டின் பக்கம் வந்தான் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபியல், ஃபைல், மஃபுல், ஹர்ஃபுல் ஜர்லாம் வந்திருக்கனால ஜஅ வந்தான், யாரு? முஹம்மதுன், முஹம்மதுன் வந்தான் எங்க? வீட்டின் பக்கம், இலல் பைத்தி அப்படின்னு எழுதுவீங்க. அப்புறம் இன்ஷால்லா இந்த இது லமீர் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சென்டென்ஸ் அவன் உணவை சாப்பிட்டான் அப்படின்றக்கப்ப நீங்க திருப்பி என்ன பண்ண மாட்டீங்க? முகமத திருப்பி எழுத மாட்டீங்க. அப்ப அவன் இருக்கே, அப்ப அவனுக்கு என்ன போடணும்? ஹுவ, அவன். அததான் நீங்க எழுதுவீங்க. சரிங்களா, ஹுவ அக்கல சாப்பிட்டான், துவாம உணவை, ஹுவ அக்கல துவாம அவன் உணவை சாப்பிட்டான். அப்படிதான் நம்ம சென்டென்ஸ் மேற்கொள்வோம். இப்ப நம்ம பெரிய சென்டென்ஸ் நம்ம போக வேண்டாம். இப்ப நம்ம பேசிக்கே நம்ம படிப்போம். சரிங்களா, அப்ப இந்த காலம் வந்து எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஹுவ நீங்க வந்து இன்ஷால்லா சவுண்டா சொல்லாம நீங்களே உங்களுக்குள்ள சொல்லி பார்த்துக்கோங்க. ஹுவ ஒருமை ஆண்பால், ஆனா இது என்னது? படர்கையை குறிக்கிறது, தேர்ட் பர்சனை குறிக்கிறது. ஹுவ. ஹுமா அவர்கள் இருவர்கள், ஹும் அவர்கள் பலரை குறிக்கிறது. சரிங்களா, அடுத்து ஹிய. ஹிய என்பது பெண்பால் ஒருமையை குறிக்கிறது ஹிய. அடுத்ததாக ஹுமா. ஹுமா என்பது சேர்ந்துதான், ஆணுக்கும் அதேதான் வருது, பெண்ணுக்கும் அதேதான் வருது. சரிங்களா, ஹுமா பெண்ணுக்கும் அதேதான். ஹுன்ன பெண்பால் பன்மை படர்கையை வந்து குறிக்குது, ஹுன்ன அப்படின்ட்டு. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் 2 மட்டும் படிங்க. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன. ஹுவ, ஹுமா, ஹும், ஹிய, ஹுமா, ஹுன்ன. ஹுவ அவன், ஒரு ஆளை குறிக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது சூரத்துல் அஹதுன்னு சொல்லக்கூடிய சூறாவை பாருங்களேன். குல் நபியே நீர் கூறுவீராக, ஹுவல்லாஹு அஹத். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு அஹதுன்னு வரும்போது என்ன ஆயிருது? சரி, அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான். இது என்ன சென்டென்ஸ்? அல்லாஹு அஹதுன். என்ன சென்டென்ஸ் சொல்லுங்க பாப்போம். அல்லாஹு அஹதுன். அல்லாஹ் ஒருவன். அவன் ஒருவன். என்ன அல்லாஹ் ஒருவன். சென்டென்ஸ்? முபத்ததா கபரா, மௌசூஃப் சிஃபத்தா? மௌசூஃப் சிஃபத்து தானே? மௌசூஃப் சிஃபத் கிடையாது, முபத்ததா கபர். முபத்ததா கபர். அல்லாஹ்வாகிறவன் ஒருவனாக இருக்கிறான். சரிங்களா, அப்ப இந்த சென்ஸ்ல அல்ல வந்து ஏன் ஹுவ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றான்? நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் தான் ஒருவனாக இருக்கின்றான், அல்லாஹ் மட்டுமே ஒருவனாக இருக்கின்றான். அப்ப அந்த அல்லாஹ் ஹுவன்றது அங்க அழுத்தி சொல்றான். அல்லாஹு குல் ஹுவல்லாஹு அஹது, நபியே நீர் கூறுவீராக அவன்தான் அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான். பாத்தீங்களா, அப்ப குல் ஹுவல்லாஹு அஹது. இன்னொரு சென்டென்ஸ் வரும்போது என்ன சொல்லலாம்? நிறைய நீங்க பாத்திருப்பீங்க. ஹுவ, ஹுமா, இது ஹுமா ஃபில்கார்,
அதாவது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஆஹ் சௌருன்ற குகையில போய் ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு சீரால் நடத்திருப்பாங்க அதெல்லாம். ஹிஜ்ரத் மேற்கொள்ளும் போது சௌருன்ற குகையில போய் மறைஞ்சிருப்பாங்க. அதை பத்தி அல்லாஹ் தன் திருமணம் சொல்லும்போது இது ஹுமா ஃபில்கார் ஹுமா அவர்கள் இருவரும் ஃபில்காரி குகையிலே இருந்தார்கள். இப்ப ஹுமா சரிங்களா, அப்ப ஹுமான்னு சொல்றான்ல. அடுத்ததாக வந்து ஹும் பத்தி சொல்லும்போது ஹும் நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். அலைஹிம் அலைஹிம் அவர்கள் மீது சலவாத்து அல்லாஹ் வந்து அவர்கள் மீது சலவாத்து இருக்கிறது அப்படி சொல்றான். ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் சூரத்துல் பக்ராவுடைய 7வது வசனம் 2வது அத்தியாயத்துல 7வது வசனம். ஹதமல்லாஹு ஹதம ஃபியல் யாரு அல்லாஹ் ஃபாயில் அலா ஹர்ஃபுல் ஜார் குலூப் மஜ்ரூர் அப்படி வரும். ஆனா குலூபிஹிம் அப்படி சொல்லுவான். ஹிம் ஹும் வந்து அங்க ஹிம்மாக மாறி இருக்கும். அது எப்படி எல்லாம் மாறும்ன்றதை நான் பின்னாடி பார்ப்போம். அப்போ ஹும் வந்து பல இடத்துல வரும் சரிங்களா. அலைஹும் அலைஹிம் ஆண்பால் பன்மை குறிக்கும் போது ஹும்ன்ற வார்த்தையை நம்ம சொல்றோம். அப்ப சொல்லுங்க ஹுவ ஹுமா ஹும் ஹிய ஹுமா ஹுன்ன. ஹுவ ஃபார் எக்ஸாம்பிள் அவன் ஜெயித், ஹுவ ஜெயித் அவன் முஹம்மத். இது ஹுவன்றது அவன் காயிபு தானே, அப்ப வந்து படர்கை தானே குறிக்கும், காயிபு குறிக்கிறதுனால அவன்ற வார்த்தையை கொடுக்குது. அவன் அவன் அல்லாஹ் ஹுவல்லா. அல்லாஹ் தான் திரும்ப நிறைய டைம் சொல்லியிருக்கான்ல, அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்திற்கு வேணும் யாருமே இல்ல. ஹுவல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அவனே அல்லாஹ், அவனை தவிர வணக்கம் யாருமே இல்ல அப்படின்னு சொல்றான். அடுத்து ரசூல் ஹுவ ரசூலுல்லா ஹுவ அவர்தான் அல்லாவின் தூதர். ஹுவ ஜெய்துன் அவர் ஜெய்து. சரி ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். அவன் அப்பாஸ் எப்படி சொல்வீங்க? ஹுவ அப்பாசுன். ஹுவ அப்பாசுன். சரி, வேற என்ன பேர் இருக்கு? ரில்வான் ரில்வான் சொர்க்கத்தின் காவலாளியோட பேர் ரில்வான். அப்ப அவர் ரில்வான் எப்படி சொல்லுவீங்க? ஹுவ சொல்லுங்க, தெரிஞ்சதா? அவர் ரில்வான் எப்படி சொல்வீங்க? ஹுவ அவன், அவர் ஹுவ ரில்வான் ரில்வானுன் அவங்க ரில்வான். அவன் உமர் எப்படி சொல்வீங்க? ஹுவ உமருன். ஹுவ உமர். அவரு உமரு அவங்க. சரி, அவர் உஸ்மான் எப்படி சொல்வீங்க? ஹுவ உஸ்மானுன். ஹுவ உஸ்மானுன் அவரு உஸ்மான். அவர் அலி எப்படி சொல்வீங்க? ஹுவ அலியுன். ஹுவ அலியுன் அவர் வந்து அலி. சரிங்களா, அப்ப இந்த மாதிரிதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஹுவ வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து அக்ரிணைக்கு வருமான்னு பாத்தீங்க அப்படின்னா அக்ரிணைக்கு வந்து இது வராது சரிங்களா. அக்ரிணை இந்த உயிரில்லாத பொருளுக்கு எப்படி இது புத்தகம் அது புத்தகம் அப்படின்னா ஹுவ ஹுவ கிதாபுன் அப்படிலாம் வராது சரிங்களா. இது வந்து உயர்திணைக்கும் உயிர் உள்ள பொருளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தக்கூடியது. நரி எல்லாம் வரும்போது நரி யானை அதுக்கெல்லாம் ஹுவ வந்து பயன்படுத்துவாங்க. உயிரற்ற பொருளுக்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப அது அப்படி சொல்லும்போது இஸ்முல் இஷாரா பயன்படுத்திக்குவாங்க. ராலிக்க கிதாபு அது புத்தகம், ராலிக்க சரீருன் அது கட்டில் அப்படின்ட்டு இதுக்கு வந்து உயிரற்ற பொருட்களுக்கு இந்த மாதிரி பயன்படுத்த மாட்டோம். அடுத்து ஹுமா என்பது இருமையை குறிப்பது சரிங்களா. இப்ப அவர்கள்தான் முகம்மதும் அபுபக்கரும். அவங்கதான் முகம்மதும் அபுபக்கரும். அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா அண்ட் நம்ம இங்கிலீஷ்ல வந்து அண்ட் சேர்க்கிறோம்ல. இப்ப வந்து என்ன சொல்லுவோம், அவங்கதான் இப்ப வந்து முஹம்மது அண்ட் அபுபக்கர் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதானே. தமிழ்ல முஹம்மது மற்றும் அபுபக்கர் கமா குறி போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மற்றும் அபுபக்கர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஹதீஸ் ஒண்ணு சொல்லும்போது
அரபில ஒரு சொல்லுவாங்க எப்படின்னா நானும் இன்னும் அபுபக்கரும் இன்னும் உமரும் சென்றோம். மற்றும் சொல்லுவோம், இன்னும் வந்து இன்னும் கூட சொல்லுவோம். அப்படிதானே? நான் மற்றும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். அண்டு அது இரண்டுமே சேர்த்து அரபில அண்டு அப்படின்னு சொல்லுவோம். சாரி, இங்கிலீஷ்ல வந்து அண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அரபில வந்து வே. சரிங்களா? வே. நான் நேத்து சொல்லியிருப்பேன், வே என்பது சத்தியத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக வரும் அப்படின்னு. அது நீங்க நல்லா கவனிச்சுதான் தெரிஞ்சிருக்கும். அது வார்த்தையில முதல்ல வரும்போது வல்லுஹா, வல் ஃபஜ்ர், வல் அஸ்ர், வல்லாஹி அப்படின்னு வார்த்தையோட முதல்ல வரும்போதுதான் அது சத்தியத்தை குறிக்கிறது. இடையில வரும்போது அது இன்னும் அல்லது மற்றும்ன்ற வார்த்தையை குறிக்குது. இப்ப இருமையாக வரக்கூடிய காரணத்தினால நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவர்கள் அபூபக்கர் மற்றும் முஹம்மது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி மேக் பண்ணணும்? ஹுமா ஃபர்ஸ்ட் முகமதுன்ற பேரை போட்டுக்கலாம். சாரி, நான் ஃபர்ஸ்ட் அவர்கள் முகம்மது இன்னும் அபூபக்கரும். ஹுமா முஹம்மதுன் வ அபூபக்கர். சரிங்களா? ஹுமா அவர்கள் இருவர்கள், உஸ்மானும் அலியும் அவங்க 2 பேரும் தான் உஸ்மானும் அலியும் அப்படின்னு சொல்லும்போது ஹுமா உஸ்மானுன் வ அலியும். அவர்கள் இருவரும் உஸ்மானும் அலியும் அப்படிங்கும்போது ஹுமா அவர்கள் தான் உஸ்மானும் வ அலியும். சரிங்களா? அப்ப இப்படி இருக்கும்போது உஸ்மானுக்கு நம்ம லாஸ்ட் என்ன ஹரக்கத் கொடுக்குறோமோ, உஸ்மான்ற பேருக்கு லாஸ்ட் நம்ம லம்மு தானே கொடுக்குறோம். அப்போ அலின்ற பேருக்கு நம்ம லம்மு தான் கொடுக்கணும். சரிங்களா? இத வந்து இது பேர்லாம் உங்களுக்கு சொன்னா குழம்பிருன்னு நினைக்கிறேன். அத்துஃப்னு சொல்லுவோம், மௌத்துஃப் அலைஹி, மௌத்துஃப் பிஹி அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெசன் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம், இப்போதைக்கு வேண்டாம். சரிங்களா? அப்ப வே போடணும். 2 இதுக்கு அண்டு அப்படின்னு சொல்றது, மற்றும் இன்னும் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல வந்து அண்டுன்னு சொல்லுவோம், அரபில வந்து வே அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். சரி, ஓகே. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். நீங்க இன்ஷால்லா சொல்லுங்க. அகமதும் அவர்கள்தான் அகமது இன்னும் முஹம்மத். எப்படி எழுதி சொல்வீங்க? ஹுமா முஹம்மதுன் வ அஹமதுன். ஓகே. தமிழ்ல ஃபர்ஸ்ட் என்ன பேரை சொல்றோமோ அதே பேரு தான் அரபில நீங்க எழுதணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவர்கள் இருவர்தான் அப்பாஸும் அனஸும். வேற யாராவது சொல்லுங்க. ஹுமா அப்பாஸுன் கரெக்ட். அப்பாஸுன் அவர் இருவரும் சோம்பேறிகள். இல்ல, அப்பாஸுன் வ அனஸுன். வ சேர்க்கணும். ஜாயினிங் வேர்ட் கரெக்டா சொன்னீங்க. அது வந்து சொல்லணும் கண்டிப்பா. சரிங்களா? ஹுமா அப்பாஸுன் வ அனஸுன். ஓகே. அடுத்து அவர்கள் இருவரும் அப்துல்லா இன்னும் அப்துல் ரஹ்மான். ஹுமா 2 பேரு. ரெண்டாவது சொன்ன பேரு அப்துல் ரஹ்மான். ஃபர்ஸ்ட் அப்துல்லா வ அனஸுன். அப்துல்லா அப்துல் ரஹ்மான். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சட்டம் சொல்லி தரேன் பாருங்க. இப்ப அப்துல்லா அப்படி அப்துல் ரஹ்மான் வரும்போது தமிழ் பொருள் என்னது? அப்ப நம்ம படிச்ச சென்டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் இதுல இருக்கு. முதாஃப் முதாஃப் இலைஹி. முலாஃப் முலாஃப் இலைஹி, அல்லாஹ்வுடைய அடிமை. முலாஃப் முலாஃப் இலைஹி. சரிங்களா? அப்ப முலாஃப் இலைஹி என்ன ஹரக்கத் பெறும்? கஸ்ரா. கஸ்ரா. முலாஃப் இலைஹி கிஸ்ரா வரும். சரிங்களா? ஆனா நம்ம கூப்பிடும்போது அப்துல்லாஹி அப்படின்னு கூப்பிட மாட்டோம்.
அப்துல்லாஹ்னு லாஸ்ட் சுக்குன் வச்சு முடிச்சிருவோம். ஆனா கிராமர் அடிப்படையில அப்துல்லாஹி அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லிட்டு முலாஃப் இலையா படிக்கணும். சரிங்களா? அப்துல் இதுல இருந்து ரஹ்மானி. நம்ம என்ன சட்டம் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு சட்டம் படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது முலாஃப் இலைஹா வந்துச்சு. இப்ப அபூபக்கர்னு பேர் இருக்கு. அபூபக்கர் பேர் என்னது? அபூபக்கர் தமிழ் பொருள் என்னது? கன்னியின் தந்தை. ஏன் அப்படி பேர் கன்னியுடைய வந்துச்சு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிச்ச எல்லா பெண்களும் 11 திருமணம் முடிச்சாங்க. 11 அல்லது 13 திருமணம் முடிச்சாங்க. அதுல எந்த ஒரு பெண்ணும் வந்து கன்னி பெண் கிடையாது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய மகள்? அபூபக்கருடைய மகள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இயற்பெயர் அப்துல் கஅபா, கஅபாவின் அடிமை என்பதாக இருந்தது. அதை இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கன்னிப்பெண்ணை அவங்க திருமணம் கொடுத்தனால செஞ்சு கொடுத்தனால அபு பக்ர், கன்னியினுடைய தந்தைன்னு சொல்லி பேர் வச்சாங்க. சரிங்களா? அபு பக்ர். அப்ப இது முலாஃபிலேஹி தானே வந்திருக்கு. கரெக்டா பாத்தீங்களா? கன்னியின் தந்தை முலாஃபிலேஹி. அப்ப இவர் அப்துல்லா அப்படி சொல்லும்போது இவர் அபூபக்கர் அப்படி சொல்லி எப்படி சொல்லுவீங்க அரபில? இவர் அபூபக்கர்னு சொல்லி வரும்போது அரபில ஹுவ அபு பக்ரின் அப்படி அபு பக்ரின். இப்ப பேர்கள்லயும் பாத்தீங்கன்னா முலாஃபிலேஹி எல்லாம் வரதான் செய்யுது. பார்த்துதான் நம்ம வந்து அதுக்கு ஹரக்கத் வந்து போடணும். சரி, இப்ப சொல்லுங்க. அவர்கள் இருவரும் அபூபக்கர், உமர் எப்படி சொல்வீங்க? ஹுமா அபூபக்கரின் வ உமர். ஹுமா அபூபக்ரின் வ உமரின். உமருன். அதாவது அந்த பக்ரு என்பது வந்து முலாஃப் இலைகின்ற காரணத்தினாலதான் கெசர் வாங்கியிருக்கு. அப்படிதானே? ஆனா நம்ம அபுக்கு முலாஃபுக்கு என்ன முபத்ததா முலாஃபுக்கு நம்ம என்ன ஹரக்கத்து போடுறோம்? லம்மா தான் போடுறோம், அபு அப்படின்னு. அப்ப அத ஃபர்ஸ்ட் அந்த வரக்கூடிய ஹரக்கத்தை தான் உமரும் வாங்கும். சரிங்களா? ஹுமா அவர்கள் இருவரும் அபு பக்கர் வ உமரு. அவர்கள் இருவரும் ஜெயிது இன்னும் முஹம்மத் எப்படி சொல்றீங்க? ஹுவ ஸைதுன் வ முஹம்மது. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப ஃபர்ஸ்ட் லமீர் பாடத்துல வந்து முன்ஃபசில் தனித்து வரக்கூடிய பாடம். முன்ஃபசில்னா தனித்து வரக்கூடியது. லமீருல் முன்ஃபசில் படிச்சிட்டு இருக்கோம். லமீருல் முன்ஃபசில்ல ஹுவாக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஹுமாக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஹும்முக்கு பார்ப்போம். சரிங்களா? நம்ம தனித்தனியா சொல்ல மாட்டோம். பொதுவா அவர்கள் முஸ்லிம்கள், ஹுமுல் முஸ்லிமூன, ஹும் முஸ்லிமூன் வரும். அலிஃப்லாம் போட்டோம் அப்படின்னா ஹுமுல் முஸ்லிமூன, ஹுமுல் காஃபிரூன. அல்லாஹ் சொல்றான் அவர்கள் தான் அவுலியாக்கள், ஹும் அவுலியா அப்படி சொல்லிட்டு இருந்து சொல்றான். சரிங்களா? ஹும் அவுலியா வஹும் அவுலியா. ஹும் அப்படின்றது பன்மையை குறிக்கும். இப்ப இங்க எல்லாம் எக்ஸாம்பிள் போடுங்க. அவர்கள் முஷ்ரிக்குகள் எப்படி எழுதுவீங்க? அவர்கள் முஷ்ரிக்குகள். அவர்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். ஹுமுல் ஆபிதாத், அவர்கள் வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் முஃமின்கள், அவர்கள் ஹுமுல் முஸ்லிமூன, அவர்கள் அல்லாஹ்வை வந்து அஞ்சக்கூடியவர்கள். ஹுமுல் முத்தகூன. சரிங்களா? அவர்கள் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியவர்கள். ஹுமுல் முஹ்சினூன, அவர்கள் நல்லவர்கள். ஹுமுஸ் சாலிஹூன. அப்ப சரி, இன்னைக்கு நம்ம லமீர் பாடத்துல வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? ஹுவ, ஹுமா, ஹும் படிச்சு இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து படிச்சிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம சூரா தர்ஜுமா வந்து பார்ப்போம்.
அப்புறம் எனக்கு ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆக மாட்டுது. ஓகே. ஓகே. பார்க்க போற சூரா வந்து சூரத்துல் ஜில்சால். சரிங்களா? சூரத்துல் ஜில்சால். இந்த அத்தியாயங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, மறுமை நாளுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய சில திடுக்கங்களை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர்றதுதான் சூரத்துல் ஜில்சால் என்கின்ற இந்த நிலநடுக்கத்தை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சூரத்துல் ஜில்சால். இது மறுமை நாளுக்கு முன்னாடி வரக்கூடிய நம்ம அதிர்வுகள், மனிதன் எப்படி வந்து குழப்பத்துக்கு உள்ளாவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சூறா இது. இதா அப்படின்னா போது அப்படின்னு அர்த்தம். இதா போது, ஜுல்சிலத்தில் நடுக்கப்படும் போது, இதா நடுங்க வைக்கப்படும் போது, அருளு பூமி. அப்ப ஏன் வந்து ஜுல்சிலத்துன்ற வார்த்தையில நீட்டத்தா ஏன் சேர்த்திருக்குன்னு தெரியுதா? அருள் வந்து பெண்பாலா இருக்கறனால அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க, நீட்டத்தா வந்து சேர்த்திருக்காங்க. இதா ஜுல்சிலத்தில் அருது, ஜுல்சில ஃபியல், அருளு வந்து ஃபாயில், பூமி தான் நடுங்குது. சுல்சில ஃபியல், இதா ஜுல்சிலத்தில் அருளு ஜில்சாலஹா, பூமி வந்து இதுக்கு வந்து பூமி ஒரேடியாக குலுக்கப்படும் பொழுது. ஜுல்சில அப்படின்றது பூமியை தானா சுத்துறது. சொல்றது ஜல்சல அப்படின்னா பொருள் என்ன? ஜல்சலன்னா பூமி நடுங்குதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப அத அல்லாஹ் வந்து ஜுல்சிலன்னு இந்த இடத்துல மாத்திருக்கான். அப்படின்னா ஒரு ஆளு செய்யறதுதான் ஜுல்சில. சரிங்களா? இப்ப ஜல்சல அப்படின்னா தானாவே நடக்கிறது. ஆனா ஜுல்சில அப்படின்னா ஒருத்தன் ஆட்டி வைக்கிறது. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்றான் பாருங்க, அல்லாஹ் நினைச்சிருந்தான் அப்படின்னா இதா ஜல்சலத்தில் அருளு, பூமி வந்து நடுங்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் அந்த இடத்துலயும் அல்லாஹ் தான் மாலிக்குல் முல்கு, அரசனுங்களுக்கெல்லாம் பேரரசன் பறைசாற்றும் விதமாக அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு நடுங்க வைக்கப்படும் பொழுது, அப்போ ஒரு ஆளால அது நடுங்க வைக்கப்படுது. அதான் அல்லாஹ் என்பதை சுட்டி காட்டுகின்றான். இதா ஜுல்சிலத்தில் அருளு ஜில்சாலஹா வ அஹ்ரஜத், எல்லாத்தையும் வெளியே எரிந்து விடும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் இந்த பூமியை வந்து சொல்றான். இந்த இடத்துல வந்து ஜுல்சிலன்னு சொல்லி காட்டினா பூமியை நடுங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, இந்த இடத்துல அல்லாஹ் வந்து அஹ்ரஜத்தில் அருளு, பூமி இப்பதான் வெளியேறியும், பூமி வந்து வெளியேறிஞ்சிருமா. இப்போ பூமியில நம்ம இருக்கோம். இப்போ பூமி என்ன பண்ணும், நம்மளை எல்லாம் தூக்கி வீசிடும். இது அஹ்ரஜத்தில் அருளு அஸ்காலஹா, அதன் சுமைகளை வந்து சுத்தி இப்படி எரியும் போது அப்பதான் மனுஷன் புரியாம கேட்பான். அவ கால இன்னும் கால கேப்பான். ஃபியல் யாரு? இன்சானு மனிதன், ஃபாயில்ன்ற காரணத்தினால அதுல அம்மா பெற்றிருக்கு. காலல் இன்சானு மனிதன் கேட்பான், மாலஹா உனக்கு என்ன நேர்ந்தது? மாலஹா இதற்கு என்ன ஆச்சு, இந்த பூமிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அதற்கு அந்த பூமியே பதில் சொல்லுமா, யௌம இதின் அன்றைய நாளில், துஹத்திசு அது அறிவிக்கும், அஹ்பாரஹா ஹபரினுடைய பன்மை, ஹபர்னா செய்தி, அதனுடைய பன்மை அஹ்பார். குரான் வசனங்கள் இருந்தா நம்ம கிராமரையும் நிறைய இஸ்முக்கள் ஃபெயல்கள் நிறைய கத்துக்கலாம். சரிங்களா? அஹ்பாரஹா அதனுடைய செய்திகளை இந்த பூமி அப்பதான் சொல்லும். என்னன்னா பி அன்ன நிச்சயமாக ரப்பக்க உன்னுடைய இறைவன் தான் அவுஹாலஹா தனக்கு கட்டளையிட்டான். உன்னுடைய இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டான். அப்ப கூட அந்த பூமி வந்து என்னுடைய இறைவன் சொல்லல. அல்லாஹ் எவ்வளவு கதையெல்லாம் இருக்கான் பாருங்க. மனிதர்களுக்கான இறைவன் திரும்ப திரும்ப அறிவுன்னு சொல்லி சுட்டி காட்டுறான்.
அந்த பூமி சொல்லுது பி அண்ணா ரப்பக்க உன்னுடைய இறைவன் தான் எனக்கு இப்படி கட்டளையிட்டான்னு சொல்லும். யௌமைதீன் அன்றைய நாளில் எஸ்துருன் நாசு மனிதர்கள் சுதூர் என்பது நெஞ்சை குறிக்கக்கூடிய ஒண்ணு சரிங்களா. எஸ்துருன் நாசு மனிதர்கள் பிளவுபடுவார்கள். யௌமைதீன் அன்றைய நாளில் எஸ்துரு புறப்படுவார்கள் அன்னாஸ் மக்கள் அஷ்தாதன் அஷ்தாதன்னா பல பிரிவுகளாக. நேத்து நான் சொன்னேன் ஃபியலும் இல்லாம ஃபாயிலும் இல்லாம ஒரு இஸ்மு ஃபத்தகத்தின் பெற்றுருந்துச்சு அப்படின்னா அது நிலைமையை குறிக்கும் ஹால். அப்படி வரும்போது ஆக அப்படின்னு நம்ம பொருள் வைப்போம். அஷ்தாதன் பல பிரிவுகளாக மக்கள் பிரிந்து விடுவார்கள். லியரோ அமாலகும் அவருடைய செயல்களை காண்பதற்காக. ஃபமன் யாரு யஅமல் செய்கிறாரோ மிஸ்கால தர்ரத்தின் ஒரு அணுவினுடைய அளவு. முபத்ததா ஹபர் மிஸ்கால முபத்ததா தர்ரத்தின் ஹபர் சரிங்களா. அணுவின் உடைய அளவு. ஒரு அணுவினுடைய தர்ரத்துனா அணுவு, மிஸ்கால்னா எடை. ஒரு அணுவினுடைய எடை அளவிற்கு யார் ஹைரன் நன்மையை செய்கிறாரோ யரஹு அதனை அவர் பார்த்து கொள்வார். துவமை இன்னும் யார் யஅமல் செய்கிறாரோ மிஸ்கால அளவு தர்ரத்தின் ஒரு அணுவினுடைய அளவு ஷர்ரன் தீமையை யரஹ் அதனையும் அவர் பார்த்து கொள்வார். ஓகே இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சு. واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.